ஆனந்தியும் குமரனும் தொறக்குறாங்க கடைய. ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ வந்து திறக்குறாங்க. எல்லாருமே அவங்கள ஆசீர்வாதம் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தொழில்ல நல்லபடியா முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூட இருக்கவங்கலாம் அவ்வளோ ஆசீர்வாதம் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்பாக்கு வயிறா எரியுது. இன்பாவால தாங்கிக்கவே முடியல இதெல்லாம் பார்த்துட்டு. இன்பாக்கு வந்து செம்ம டென்ஷனா இருக்கு. நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டாங்க. இங்கேயே இருந்தா எப்படி வந்து அங்க வந்து தறியெல்லாம் பார்க்க முடியும்? இன்பா நீ நீ இருக்கின்ற தைரியத்தில தானே இந்த பிசினஸ் வந்து வந்து பண்றான். அவன் எப்படி அங்க இருக்க முடியும்? அவனுக்கு தான் அதெல்லாம் ஒத்துக்காதுல்ல. அதனால இன்பாவும் கோட்டி நீங்க 2 பேருமே வந்து தறிய பார்த்துங்க. வந்து குமரன் மட்டும் வந்து டெக்ஸ்டைல்ஸ பார்த்துக்கட்டும். குமரனும் ஆனந்தியும் இருக்காங்கல்ல. எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வந்து சொல்றாங்க. வேற வழி இல்லாம இன்பாவும் மனசு இல்லாம அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்பாக்கு இங்க வேலையே ஓடல. செம்ம டென்ஷனா இருக்கு. தறிய வந்து ஓட்டிட்டே இருக்கும்போது செம்ம டென்ஷனா இருக்காங்க. என்ன நடக்குதோ அங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆனந்தி வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸ காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா அந்த சாரி எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம குமரன், ஐய்யய்யோ! நம்ம ஆனந்தியே ரசிச்சுட்டு இருக்கோமே, எந்த வேலையும் ஆக மாட்டேங்குதே. ஆனந்தி கூட இருந்தா நம்மளுக்கு சொர்க்கத்தில இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து காட்டுறாரு. அப்போ அவர் 2 ட்ரெஸ் எடுக்கும்போது 2 பேரும் முட்டிக்கிறாங்க. சாரி சார் அப்படின்றாங்க. பரவாயில்லங்க அப்படின்றாங்க. அடுத்து 2 பேருமே சந்தோஷமா வந்து வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸை காமிச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நாள் இந்த அளவு வியாபாரம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல ஆனந்தி அப்படின்னோடனே, ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து ஒருத்தவங்க ட்ரெஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக கீழே விழும்போது நம்ம குமரன் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டு அப்படியே வந்து ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்பா வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ! அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருந்தால் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். என்னால் இங்கே இருக்க முடியலையே, நான் என்ன செய்யறது? எப்படியாவது நான் டெக்ஸ்டைல்ஸ் வேலைக்கு போகணுமே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு இன்பா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து ஆனந்தி வந்து சரிங்க சார், சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து என்னங்க என்ன சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா? அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. நானும் பார்த்து தாங்க இருக்கேன். நீங்கள் கொஞ்ச நாளாகவே ஆள் சரியில்லை. சுத்தமாக என்கிட்ட அவாய்ட் பண்ணுறீங்க. என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? தயவு செய்து சொல்லுங்கள். நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன கேட்க சொல்கிறீங்க சார் உங்ககிட்ட அப்படின்றாங்க. நீங்கள் எந்த தப்புமே செய்யலையே சார், நல்லா எனக்கு இல்லை ஆனந்தி. நீங்கள் முன்னாடிலாம் என்கிட்ட பேசினா அவ்வளோ சந்தோஷமாக பேசுவீங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப வருத்தமாக பேசுகிறீங்க. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆனந்தி. ஏன் ஆனந்தி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து நான் மனசு திறந்து சொல்கிறேன் ஆனந்தி. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நாளாக நான் எழுந்திருக்க மாதிரி தோணுது ஆனந்தி. ஏன் ஆனந்தி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அப்போது இவர் மனசில் இந்த அளவு என் மேலே வந்து அன்பு வச்சுருக்காரு. அப்புறம் எதுக்காக இன்பாவை லவ் பண்ணுறாரு? அப்போ இன்பாவை லவ் பண்ணும்போது இன்னொரு பொண்ணு மேலே எப்படி இவர் அன்பு வைக்க முடியும்? ஒன்றும் புரியலையே இவரை பற்றி. இவர் ஏன் இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசுகிறாரு? இன்பாவை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட இதெல்லாம் பேசலாமா? வேற ஒரு பொண்ணுக்கிட்ட? ஒன்றுமே புரியல ஆனந்திக்கு. என்ன ஆனந்தி என்ன யோசிக்கிறீங்க? அப்படின்னோடனே, நீங்கள் ஆமாம் ஆனந்தி, உங்களை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை லவ் பண்ணுற ஆனந்தி, உங்களையே விரும்புகிற ஆனந்தி. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து மனசுலேயே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசுகிறாரு. உடனே அந்த டைமில் கரெக்டாக வந்து கஸ்டமர் வந்துடுறதால அவர் சொல்கிறது எதையுமே ஆனந்தி கவனிக்காமல் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா ஆனந்தி இல்லை. ஆனந்தி நம்ம பேச்செல்லாம் கேட்கலையா? நம்ம இப்போ வந்து பார்த்து நம்ம விரும்புறத சொன்னோமே, அப்போ ஆனந்தி கேட்காம போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உடனே வந்து ஆனந்தி வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆனந்தி ஏன் இப்படி இருக்காங்க? ஆனந்தி என்கிட்ட நல்லா எப்போ பேசுவாங்க? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே ஆனந்தியை பார்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. ஆனந்தி யோசிக்கிறாங்க. அப்போ இன்பா வந்து சொன்னாங்களே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக வந்து சார் வந்து என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து பழகணும்னு நினைக்கிறாரு? என்ன காரணமாக இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. அப்போ இன்பா சொன்னது உண்மையா பொய்யா? சேச்சா அப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாங்க. எதுக்கும் யோசிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆனந்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மனசே போக மாட்டேங்குது. இங்கே வந்து ஆனந்தியை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம குமரன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசில் நினச்சிட்டு சொல்லாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்னப்பா எப்படி இருக்குது சேல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு நம்ம குமரனோட அண்ணன். குமரனோட அண்ணன் பார்த்துட்டு ஆனந்தி வந்து வாங்க சார் அப்படின்றாங்க. ஆனந்தி, நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. ஆனந்தி கிட்ட பேசுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கேயே இருந்துடலாமா? தம்பிக்கிட்ட சொல்லிட்டு வேறு வழியே கிடையாது. எப்படியாவது இங்கேயே இருக்கணும். தறியை நம்மளை பார்த்துக்க சொல்கிறானே, இப்போ என்ன பண்ணுறது? அண்ணன் வந்து இங்கே இருக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் குமரன் வந்து அண்ணன் தறியில் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுறாரு. டென்ஷன் ஆயிடுறாரு அவர். இப்படியா நடந்துச்சு.